என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய வேதம் அற்புதமானது. அதை நம்புகிறவர்களுக்கு அது பொக்கிஷம் போன்றது. அதை நம்பி தீர்மானங்களை எடுக்கிறவர்களுக்கு என்றைக்குமே உதவி செய்யக்கூடியது. ராகத்தலைவனாகிய ஏமான் ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையில் இருந்தார். அவர் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையை அப்படியே சங்கீதமாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது எப்படி ஆண்டவரே இந்த மனுஷன் இந்த சூழ்நிலைமைகளின் வழியாய் கடந்து சென்றார் என்று நினைக்க தோன்றுகிறது. அந்த ஏமான் இந்த பாடலை கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு கொடுத்து பாடலாக எழுதி வைத்திருக்கிறார். அதில் அவர் கடந்து சென்ற சில அனுபவங்களில் ஒரு அனுபவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 88:8 வசனம். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைப்பட்டிருக்கிறேன். ஏமான் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை. எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் தூரமாய் விலகி நிற்கிறார்கள். என் கஷ்டத்தை பார்த்து அவர்கள் அற்பமாய் நினைக்கிறார்களா, அருவருக்கிறார்களா, இல்லை அருகிலே நெருங்கி போனால் இவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒதுங்கி இருக்கிறார்களா, எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே. எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் தூரமாக இருக்கிறார்கள். நான் வெளியே புறப்பட்டு போகாதபடிக்கு நான் அடைபட்டு கிடக்கிறேன் ஆண்டவரே. என்ன சூழ்நிலைமையில் இவர் இருந்தார் என்று நமக்கு தெரியவில்லை. வெட்கமா, துக்கமா, மரணமா, இல்லை வியாதியா, நமக்கே தெரியவில்லை. ஆனால் இந்த நெருக்கமான சூழ்நிலைமையில் இவர் செய்த 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது வசனம். என் ரட்சிப்பின் தேவனாகி கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இந்த வசனத்தில் 2 காரியங்கள் மறைந்திருக்கிறது. ஒன்று அவருடைய விசுவாசம், 2 அவருடைய ஜெபம். என்ன விசுவாசம்? ஆண்டவரே, நீர்தான் என் ரட்சிப்பின் தேவன். உம்மை தவிர இந்த சூழ்நிலையிலிருந்து யாரும் என்னை ரட்சிக்க முடியாது. நான் வெளியே கூட புறப்பட்டு போக முடியாதபடி அடைப்பட்டு கிடக்கிறேன். எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரையும் தூரம் விலக்கி விட்டீர். எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. ஆனால் ஒன்று ஐயா, நீர் மாத்திரம்தான் என் ரட்சிப்பின் தேவன் என்று தன் நம்பிக்கையை தேவன் மேல் வைத்தார். எனக்கு அருமையானவர்களே, உதவி செய்தவர்கள் எல்லாரும் ஒதுங்கி கொண்டார்களா? இல்லை நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? வெளியே புறப்பட்டு போக முடியாதபடிக்கு வியாதிப்பட்டிருக்கிறீர்களா? ஒரே ஒரு விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். தேவன்தான் உங்களை ரட்சிக்கிறவர். இந்த சூழ்நிலை, இந்த அவமானம், இந்த சிக்கல்கள், இந்த கண்ணீரின் நிலைமையிலிருந்து உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவர் தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதே வசனம் திரும்ப சொல்லுகிறது, இரவும் பகலும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, தேவன் மேல் விசுவாசம் வையுங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை தவிர வேறு யாரும் உங்களை விடுவிக்க முடியாது. ஆகவே இரவும் பகலும் பெருமூச்சுகளோடும் விண்ணப்பங்களோடும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதை மாத்திரமே உங்களுடைய முக்கிய காரியமாய் நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயம் விடுதலை தருவார். ஏமானின் விசுவாசம், ஏமானின் ஜெபம். மூன்றாவதாக, ஏமான் தன் கைகளை தேவனுக்கு நேராக விரித்து நியாயத்திற்காக கெஞ்சுகிறார். 9வது வசனத்தின் பின்பகுதி. அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்துப்போன வீரர்கள் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உம்முடைய உண்மையும் விளங்குமோ என்று சொல்லி புலம்பி புலம்பி, ஆண்டவரே உம்முடைய கிருபைகள் எங்கே, உம்முடைய அதிசயங்கள் எங்கே, உம்முடைய அற்புதங்கள் எங்கே என்று தேவனை நோக்கி தன் கைகளை விரித்து நியாயத்திற்காக கெஞ்சுகிறார். கைகளை விரிக்குதல் என்பது ஒரு முக்கியமான ஆவிக்குரிய ஒரு செயலாகும். கைகளை விரிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறீர்கள்? என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் உம்மிடத்தில் வந்து நிற்கிறேன், நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் கைகளை தேவனுக்கு நேராக விரிக்கிறோம். ஊழியத்தின் எத்தனையோ நெருக்கமான நேரங்களிலே நான் பல நேரம் என் கைகளை விரித்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறேன். தேவனே, நீர் ஒருவர் தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும், நீர் ஒருவர் தான் இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு இரக்கம் செய்ய முடியும் என்று எப்பொழுதெல்லாம் கைகளை தேவனுக்கு நேராக நான் விரித்தேனோ அப்பொழுதெல்லாம் தேவன் என்னை வெட்கப்படுத்தாது எனக்கு பதில் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்களும் அதையே செய்ய வேண்டும். உங்களை ரட்சிக்கிறவர் தேவன் என்று விசுவாசியுங்கள். இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அனுதினமும் அவரை நோக்கி கைகளை விரித்து அவர் நியாயத்திற்காக நீங்கள் கெஞ்சும் பொழுது
நிச்சயமாக இந்த தேவன் உங்களுக்கு பதிலளிப்பார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீங்கப்பா. நீங்க மட்டும்தான் எங்களுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தை செய்ய முடியும் என்று எங்களுக்கு உணர்த்தும்படி பல வேளைகளில் எங்களுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் தூரமாய் விலக்குகிறீர். எங்களை நேசித்தவர்களெல்லாம் தூரமாய் விலக்குகிறீரப்பா. வெளியே புறப்பட்டு போக முடியாதபடிக்கு அடைத்து வைக்கிறீர். எதற்காக என்று எங்களுக்கே தெரியவில்லை. ஆனால் அடைக்கப்பட்ட நாட்களில் எல்லாம் உங்க பிள்ளைங்க இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடட்டும் அப்பா. உம்மை நோக்கி கெஞ்சுகிறவர்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன். உம்மை நோக்கி தன்னுடைய நியாயங்களை எடுத்து வைக்கிறவர்களுக்கு நீர் நியாயம் செய்கிற தேவன். நீர் ஒருவர் தான் எங்களை ரட்சிக்க முடியும் என்று உம்மேல் விசுவாசம் வைக்கிற மக்களுடைய விசுவாசத்தை ஒரு போதும் அவமாக்காத தேவன். உங்க பிள்ளைங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. என் ரட்சிப்பின் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ எல்லாருடைய விசுவாசத்தை நீங்க கனம் பண்ணுங்க. சீக்கிரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை இந்த அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் சிறுமையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விசாலத்தில் கொண்டு வருவார். தேவனை நம்புங்கள். அவரை நம்புகிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.